வெல்கம் டு இ சேவை. இது நம்ம இனிய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் அந்த லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுப்பாங்க. ஓகேங்களா. அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸு, யூஜி கோர்ஸு, பிஎம்சி கோர்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமாக கொடுத்துன்னு இருப்பாங்க. நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாராமெடிக்கலோட இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ளஸ் உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்து நிற்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா. செகண்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பிஃபார்ம் டி அப்படின்னு சொல்லிட்டு 6 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் பிஃபார்ம் டின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அது ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப்பில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு 10-20 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து டோட்டலாக எத்தனை கோர்ஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு நீங்கள் படிக்கலாம், எதுக்கு நீங்கள் போய் சேரலாம்னு சொல்லிட்டு காலேஜுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. பிஃபார்ம்னு சொல்லிட்டு பிபிடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் 19 கோர்ஸ் நீங்கள் 1 by 1 கீழே இருக்கும், அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் 1 டைம் அப்ளை பண்ணால் ஓகே, உங்களுக்கு கவுன்சிலிங் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நீங்கள் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் கோர்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் வரும். ஓகேங்களா. 500 ருபீஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 23 விட்டுனுக்கிறாங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு விட்டுனுக்கிறாங்க. அதே லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/6/2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசி டேட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொடுத்துனுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுப்பாங்க. ஏதோ டவுட்டாக இருந்தால் ஹெல்ப்லைன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயற்கை செயல்முறை தொடர்பான மாற்றங்களும் மற்றும் அது தொடர்புடைய தகவல்கள் வலைத்தளங்களில் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துனுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரு உங்கள் ஜிமெயில் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும், உங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழே நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 103 பேஜ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துனுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 1 by 1 நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அப்படியே அதுக்கு கீழே நீங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்னா நீங்கள் வந்து மருத்துவ சார்ந்த பட்டப்படிப்புகள் சேர விரும்பும் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட இணையதளத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துனுக்குறாங்க. ஓகேங்களா. எலிஜிபிள் பார்த்தோன்னா கொடுத்துருங்கிறாங்க. நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அதை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு அதில் கேட்டுனுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றும் படித்து கொள்ளுங்கள். ஓகேங்களா. மொத்தம் 103 பேஜ் இருக்கிறது. நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா லாகின் சைன்இன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துனுப்பாங்க, ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு, அது நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. மொத்தம் 6 வந்து உங்களுக்கு வந்து பேஜ் இருக்குது. ஓகேங்களா. 6 ஸ்டெப் இருக்குது. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஏர்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய 19 கோர்ஸோட உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துனுப்பாங்க, என்ன கோர்ஸுன்னு சொல்லிட்டு. அது பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே ஐ அக்ரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கணினி வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் முன்னர் அறிவிக்கை மற்றும் கணினி வழியாக விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான அறிவுரைகளை ஆகியனவற்றை முழுமையாக படித்து அதில் உள்ள நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் உட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அதில் பார்த்தோன்னா 2024 to 2025 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதில் வந்து நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து 12ன்னு சொல்லிட்டு 12th கிளிக் பண்ணிடுங்க. 12th கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்னு சொல்லிட்டு இயர் இருக்கும். அதை நீங்கள் போட்டுட்டு பின்னாடி மேலே டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் 12th உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர் வேறு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? ரோல் நம்பரு உங்களுக்கு மினிமம் பார்த்தோன்னா ஒரு 6 or 8 தான் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு 10 நம்பர் வரும். நீங்கள் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. உங்களுடைய டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு, ரோல் நம்பர் வேறு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர் இருக்கும். எமிஸ் ஐடி நீங்கள் அந்த மார்க் ஷீட்லேயே கீழே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எமிஸ் நம்பர் போட்ட உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ்ட்டுன்னு சொல்லுங்கிறாங்க. மேபி பாஸ்ன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு கம்பல்சரி வரும். மெசேஜ் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. லாகின் ஐடி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற நம்பரை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். லாகின் ஐடி மேபி உங்களுக்கு மெயின் வேணும், இல்லைனா நீங்கள் ஃபர்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லாகின் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலங்க. இல்லைனா ஒரு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். லாகின் ஐடி நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஓகேங்களா? லாகின் ஐடி போட்டுட்டு கீழே வந்து மெயில் அட்ரஸ் போட்டுருங்க. உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடும் போது உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் மெயில் ஐடி போட்டுருங்க. மெயில் ஐடி போட்ட பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு, நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து கிரியேட் ஏ நியூ பாஸ்வேர்டு கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பின்னாடி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்து 12th மார்க் ஷீட்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி பேர் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது பேர் போட்ட பின்னாடி நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு ஒரு ஓடிபி வரும். கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட்டு சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? அது வந்தோடனே நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு இதில் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டுட்டு பின்னாடி நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களுக்கு 6 ஸ்டெப் இருக்கும். கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 முறையாவது நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லாகின் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும். நீங்கள் சைன்இன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சைன்இன் கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு லாகின் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் நேம் வந்து போட்டுருங்க, டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஓகேங்களா? ஜென்டர் போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கேண்டிடேட்டோட ஃபாதர் நேம். ஓகேங்களா? ஃபாதர் நேம் போட்ட பின்னாடி நேஷ்னாலிட்டி என்னான்னு கேட்குன்னு வராங்க. இந்தியன் தான் நம்ம. ஓகேங்களா? இந்தியன் கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடு கொடுத்துட்டு இந்து கொடுத்துட்டு பின்னாடி பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி கம்யூனிட்டி என்னன்னு கேட்கும், செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு நேம் இருக்கும். நீங்கள் ஏன்னா கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த கேஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்டர் நீங்கள் டைப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர்ஸ் வரும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு பின்னாடி உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷன் தான் கொடுத்துனுக்குறாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஆதார் நம்பரு. அப்படி தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த ஆதார் நம்பர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாக விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆதார் நம்பர் இப்போ நாம் வந்து ஆதார் நம்பர் போடுறேங்க. உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கங்களோங்க. ஓகேங்களா? ஆதார் நம்பர் போட்ட பின்னாடி கீழே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்ஃபர்மேஷனுக்கு என்ன போடணும்னா நீங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் சொல்லிவிட்டு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுக்கு தாலுக்கா கேட்கும். ஓகேங்களா?
உங்களுக்கு என்ன தாலுக்கான்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த தாலுக்கா நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. தாலுக்கா போட்ட பின்னாடி உங்களுக்கு வந்து ஆத்தரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கீழே பாருங்கள், உங்களுக்கு யார் அந்த ஆத்தரைட்டி இருக்கும், யார் ஆத்தரைசேஷன் பண்ணாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத்தரைட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆத்தரைட்டி கேட்கும், அது போட்டுருங்க ஓகேங்களா. ஆத்தரைட்டி கொடுத்துட்டு பின்னாடி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் ஓகேங்களா. சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர் எங்கே இருக்குன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மேல் புறத்தில் உங்களுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கும் ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லிட்டு பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சும்மா ஒரு 6 நம்பர் இருக்கும். இப்போ புதுசு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன்னு சொல்லிட்டு ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ஒரு நிறைய நம்பர்ஸ் வரும் ஓகேங்களா. அதுதான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் ஓகேங்களா. அதை போட்ட பின்னாடி கீழே சைடில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் தாசில்தார் எப்போ உங்களுக்கு ஆத்தரேட் பண்ணி உங்களுக்கு அந்த டேட் கொடுத்துனுப்பாங்க. நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மேல்புறத்தில் பாருங்கள், உங்களுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆத்தரேஷன் ஆகி உங்களுக்கு வந்தது ஓகேங்களா. அப்ரூவ் ஆகி வந்த டேட்டு அதில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வந்து போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. உங்களுடைய அட்ரஸை தெளிவாக ஃபில் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய டோர் நம்பரெல்லாம் கரெக்டாக போட்டுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா. டோர் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நீங்கள் டோட்டலாக ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபில் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் கேட்கும் ஓகேங்களா. டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கேட்பாங்க, டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கீழே பின்கோடு இருக்கும், பின் நம்பர் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு டிக் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் மேன் சொல்லிட்டு நோ கொடுத்துட்டு 2வது ஆப்ஷன் வந்து நீங்கள் ஊனமற்றோரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி எஸ்ஸானா எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோனா நோன்னு கொடுத்துட்டு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கொள்ளுங்கள். பார்த்துட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீஜர் இருக்கும் ஓகேங்களா. அது சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 12th வரை தமிழ்நாட்டில் படிச்சுன்னுக்கிறீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி மூலமாக நீங்கள் வந்து 6th to 12th படிச்சுருந்தா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் படித்திருந்தால் ஓகேங்களா. ப்ரைவேட் படித்திருந்தால் நோ, கவர்மெண்ட் படித்திருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 12th வரை உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துனுப்பாங்க. நீங்கள் 6th எத்தனாவது படிச்சுன்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. 6th நீங்கள் எத்தனாவது எந்த இயரில் பாஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இயர் ஆஃப் பாஸிங் சொல்லிட்டு அந்த இடத்துல போடணும் ஓகேங்களா. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல் நீங்கள் படிச்சுன்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த ஸ்கூல் போட்டுட்டு பின்னாடி உங்களுக்கு ஸ்கூல் டைப் பார்த்து கொடுத்துனுப்பாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துனுப்பாங்க பாருங்கள். சிபிஎஸ்சி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கொடுத்துனுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன படிச்சுன்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைவேட்னா உங்களுக்கு கரஸ்பான்ஸ் இருக்குது, அப்புறமேட்டு ஃபுல் எடிட்டு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4-5 கொடுத்துனுப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுருங்க ஓகேங்களா. அது போட்டு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் கேட்டுனுங்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிச்சுன்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இதிலே உங்களுக்கு கொடுத்துனுப்பாங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா ஸ்டேட் கொடுத்துனுப்பாங்க. ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு மேலே டிக் பட்டன் இருக்கும் பாருங்கள். அப்ளை 6th to 12th வரை ஒரே ஸ்கூல் படிச்சிருந்தா மேலே டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6th to 12th வரை ஆட்டோமேட்டிக்காக அதே மெர்ஜ் ஆகிக்கும். நீங்கள் எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜே கொடுத்துனுக்கிறாங்க அகாடமி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 3rd ஏ ஆப்ஷன் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் HSC 12th வந்துடும். 2வது உங்களுக்கு இந்த தமிழ்நாடு போர்டு வந்துடும் ஓகேங்களா. 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் அண்டு ப்ரொஃபஷனல்ஸ் கோர்சஸ் கொடுத்துனுப்பாங்க. அதுக்கு நீ வந்து நோ கொடுத்துருங்க ஓகேங்களா. நோ கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் கோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த 12th வந்து மார்க் ஷீட்டில் கீழே இருக்கும் பாருங்கள் குரூப் கோடு. அந்த குரூப் கோடு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மார்க் ஷீட்டில் கீழே இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் ஓகேங்களா.
அது பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த குரூப் கோடு இருக்கும். அந்த குரூப் கோடு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வருங்க. குரூப் கோடு கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அந்த 2024 இந்த இயர் படிக்கிறீங்கன்னா அந்த இயர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே நீங்கள் நான் முன்னாடியே போட்டுங்கிறதுனால அது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அட்டம்ப்ட் இல்லாமல் போடணுங்கிற பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? பாஸ்ட் ஆல் ஆஃப் த சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டும் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துனுக்குறாங்க. இங்கிலீஷ் டு நீங்கள் தமிழ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து நல்லா மார்க் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சப்ஜெக்ட் அதே வந்து மென்ஷன் ஆயிடுது. நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணிட்ட பின்னாடி மந்த்து கேட்குறாங்க, எந்த மந்த்து கொடுத்துருங்க. இயர் வந்து 2024 கொடுத்துட்டு பின்னாடி மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க் தான். ஓகேங்களா? அது காமனாக வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்னுக்கிறீங்கன்னு கேட்டுனுக்கிறாங்க. அந்த மார்க் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு மந்த்து இயரு மேக்ஸிமம் மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுது. 4வது ஆப்ஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து மதர் டாக்கிங் பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் வில்லேஜா இல்லை டவுனோ பஞ்சாயத்தை கேட்குறாங்க. நீங்கள் எந்த பஞ்சாயத்து வில்லேஜில் இருக்கீங்களோ வில்லேஜ் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துனுக்குறாங்க. அது தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்னா நீங்கள் வந்து 12th என்ன சப்ஜெக்ட் எடுத்துனுக்கிறீங்க. ஓகேங்களா? என்ன மீடியம், தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்து நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உஸ்கோல் வந்து எந்த இடத்துல இருக்கிறது, வில்லேஜ்லையா இல்லை பஞ்சாயத்துலையா இல்லை முனிசிபாலிட்டிலையா எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வில்லேஜ் இடத்துல இருந்துச்சுன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க, இல்லை மற்றது நான் கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. அதுக்கு கீழே நீங்கள் 1,00,000 கீழே தான் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1,00,000 கீழே தான் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து எஸ் கொடுத்துருங்க. அப்படி வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ், உங்கள் வீட்டில் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அது நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு 5வது ஆப்ஷன் கொடுத்துனுக்குறாங்க. அதில் என்னவென்றால் உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்லோடு ஃபோட்டோகிராஃபி அண்டு அப்லோடு சிக்னேச்சர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 11th தேவையில்லை. ஓகேங்களா? டிசி 12th டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போனஃபிட் சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னும் 2 கேட்குறாங்க இதில். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் உட்காரும். நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து உட்காராது. நீங்கள் அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இது போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு, இல்லைனா ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு, எனி ப்ரூஃப் பேரண்ட்ஸ் அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு, கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு. ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து மற்ற எக்ஸாம் இதுக்கு மற்ற அட்மிஷனுங்களாம் மேபி பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுக்கு வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இல்லை எனி ப்ரூஃப், ஸ்மார்ட் கார்டு, ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் எனி ப்ரூஃப் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் தான். ஓகேங்களா? ஜேபிஜி ஃபைல் கம்பல்சரி எடுத்துக்காது. உங்களுடைய ஜேபிஜி ஃபைல் எப்படி எடுத்துக்கணும்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் ஒன்று மட்டும்தான் ஜேபிஜி ஃபைல் எடுத்துக்கும். ஃபோட்டோ சைன் மட்டும் தான் ஜேபிஜி, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா?
மேலே வந்து நீங்கள் வந்துடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ சைஸ் கொடுத்துனுக்குறாங்க மினிமம் 50 to 100 கேபிபிஸு. நீங்கள் 50 to 100 கேபிபிஸில் போட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேபிபிஸ் to 40 கேபிபிஸ்க்குள்ளே நீங்கள் சைன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கன்வெர்ட் பண்ணிவிட்டு 40 கேபிபிஸ்க்குள்ளே கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th மார்க் ஷீட்டு அதே மாதிரி உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 10th மார்க் ஷீட்டு அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு முன்னாடி கீழே 100% கம்ப்ளீட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். +1 தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 மார்க் ஷீட்டு தான். +2 மார்க் ஷீட்டும் அதே போல் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. கீழே 100% கம்ப்ளீட்னா ஓகே, உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி வைக்கிற மாதிரி இருக்கும். டிசி வச்சுருங்க. 12th டிசி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th டிசி வச்சுட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி கீழே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அது நீங்களும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அங்கே என்னென்ன ஸ்டார் கொடுத்துனுக்குறாங்க எல்லாமே கம்பல்சரி பண்ணணும். ஓகேங்களா? இதில் +1 மார்க் ஷீட்டு தவிர மற்ற எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிடுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் அப்லோட் ஆகிட்டு தான் பாருங்கள். அந்த +1 மார்க் ஷீட்டு தேவையில்லை. ஓகேங்களா? அது உங்களுக்கு ஸ்டார் இல்லை, அதனால தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ரிவியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி நிற்கிறீங்களான்னு ஒரு டைமுக்கு இப்போ செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு அப்படியே தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைமுக்கு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? பிரிண்ட் எடுத்துகிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக் பட்டன் கொடுத்துனுப்பாங்க. அந்த டிக் பட்டனு நீங்கள் 2 இருக்கும். ஓகேங்களா? அது டிக் பட்டன் கொடுத்துருங்க. அக்ரி மாதிரி அது கொடுத்துட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. ஓகேவா? ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிங்க. கம்யூனிட்டி ப்ளஸ் உங்களுடைய ஜென்ட்ரு ப்ளஸ் 12th எவ்வளோ எந்த இயரில் படிச்சிங்க அம்மட்டு உங்களுக்கு பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் 4 உங்களுக்கு 5 கொடுத்துனுப்பாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 கொடுத்துனுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபுள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது பேமெண்ட் உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துனுக்குறாங்க. நீங்கள் அந்த 5 ஆப்ஷன் நீங்கள் எதில் போனாலும் உங்களுக்கு உள்ள ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. உங்களுக்கு நெட் பேங்கிங்கு, உங்களுக்கு யூபிஐ மூலமாகவும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துனுக்குறாங்க. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உள்ளே போட்டு பின்னாடி உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபீஸ்லாம் அதிலே காட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஃபீஸ் காட்டிட்டு பின்னாடி நீங்கள் பே நவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பே நவ் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் கட்டுந்து உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வரும். ஓகேங்களா? ரிசிப்ட் வந்தோடனே சக்ஸஸ்ன்னு கீழே வந்துடும். சக்ஸஸ் வந்தோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு மேலே டவுன்லோடு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. அது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிட்ட உடனே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டின அந்த ரிசிப்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துனுக்குறாங்க. ஓகேங்களா? 500ன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு எங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்காகவே இந்த இனிய சேவை. ஓகேங்களா? சேவை இது நம்ம இனிய சேவை. பாய்.